வணக்கம் உறவுகளே, இன்னைக்கு பாத்தீங்க அப்படின்னா எங்க ஊர் சுத்தி பார்க்கலாம் வாங்க. இதுதான் பாத்தீங்க அப்படின்னா எங்க ஊரோட என்ட்ரன்ஸுங்க. பெரிய கார்டு சின்ன கார்டு கரெக்டா வந்துட்டு சத்தி மெயின் ரோட்ல இருந்து நேர தெக்க வந்தீங்க அப்படின்னா ஒரே கிலோமீட்டர்ல பாத்தீங்க அப்படின்னா எங்க கிராமம் இருக்குதுங்க. சரிங்களா? இந்த மலையில எல்லாம் நாங்க நிறைய டைம் ஆடு மாடெல்லாம் வச்சிருப்போம். இந்த நேரம் வந்ததுமே 3 ரோட்டு போகுங்க. ஆனா கீழே வர ரோட்ல வரணுங்க. சரிங்களா? அந்த பக்கம் போனீங்க அப்படின்னா இருமர் போற ரோட்டுங்க. அப்படியே வாங்க. சரிங்களா? இதுதான் பாத்தீங்க அப்படின்னா எங்க ஊரோட என்ட்ரன்ஸ். நிறைய தென்னை மரங்கள் எல்லாம் இருக்குங்க. எல்லாமே இருக்கும் பாருங்க. ஆடு மாடெல்லாம் போயிட்டு இருக்குது பாருங்க. கிராமமே கிராமம் தாங்க. அது எங்களுக்கு எப்பவுமே இருந்தங்காட்டி பழகி போச்சுங்க. அது போக வந்துட்டு இப்ப நாட்டு கோழிகளும் இருக்குதுங்க. இந்த அசில் கிராஸ் சொல்லக்கூடிய கோழிகளும் வந்துட்டு இப்ப எல்லாம் வந்திருக்குதுங்க. எங்க ஊரை போர்டு காட்டுறேன் பாருங்க. பெரிய தோட்டம் புதூர் அப்படின்னு வரும் பாருங்க. பெரிய தோட்டம் புதூர்னா நாங்க தான் பெரிய தோட்டம் புதூர். நாம் தமிழர் கட்சியில இருந்து பிரச்சார கூட்டத்துக்கு வந்திருப்பாங்க போலங்க. மக்கள் எல்லாம் நின்று இருக்கிறாங்க. அப்படியே பாருங்க. இது வந்து பாத்தீங்க அப்படின்னா எங்க அண்ணா வீடு, இது வந்துட்டு எங்க மாமாங்க வீடு. அப்படியே எங்க தோட்டம் என்ட்ரன்ஸ் ஆயிடுச்சு பாருங்க. இதுதான் வந்துட்டு எங்க தோட்டத்தோட என்ட்ரன்ஸுங்க. கரெக்டா வாழை பாருங்க. இந்த வாழையில இருந்து நம்ம கம்பெனி வரைக்கும் பாத்தீங்க அப்படின்னா நம்மளுதான் ரொம்ப இல்லைங்க, ஒரு 2 ஏக்கரா அந்த மாதிரி இருக்குது. இதுதான் பாத்தீங்க அப்படின்னா எங்க ஊர் கொண்டத்து காளியம்மன் கோயிலுங்க. இப்பதான் வந்துட்டு 2 நில கோபுரம் கட்டி வேலையோடு நிறுத்தி இருக்குது. இப்படியே திரும்பினீங்க அப்படின்னா விநாயகர் கோயிலுங்க. சரிங்களா? விநாயகர் கோயில். அதுல இருந்து பாத்தீங்க அப்படின்னா வந்தீங்கன்னா நம்ம கம்பெனி இங்க பாருங்க. கம்பெனி வந்துட்டு சுத்தியுமே பாத்தீங்க அப்படின்னா தகர சீட் அடிச்சிருக்குங்க. இதுதான் நம்மளுடைய குட்டி கம்பெனி பாருங்க. அதே மாதிரி பெரிய சீட் எல்லாம் போட்டிருக்கிறோம் பாருங்க. இதுதான் எங்க ஊரோட என்ட்ரன்ஸ். எந்த கட்சி என்ன விஷயமா இருந்தாலும் சரிங்க, எல்லாமே இங்கதான் நடக்கும். இங்க கட்சி கொடி கம்பங்கள் பாருங்க. இங்க ஒரு 4-5 கட்சி கொடி கம்பங்கள் இருக்குது. அப்படியே வந்தீங்க அப்படின்னா நேரம் தெக்க போக வேண்டியதாங்க. தெக்க போனதான் தனக்காங்க வீடு. அப்படியே போல வாங்க. சரிங்களா? இன்னும் தெக்க போக போக இன்னும் ரொம்ப சூப்பரா இருக்குங்க. ஏன்னா மழை பக்கமாகுது இல்லைங்களா? 2 பக்கம் தென்னை மரங்கள். இந்த பக்கம் தென்னை மரங்க, இந்த பக்கம் தென்னை மரம் இருக்குது. அப்படியே வாங்க. தனக்காங்க வீடெல்லாம் எங்கன்னு சொல்லி காமிக்கிறேன். இது வந்து பாத்தீங்க அப்படின்னா முன்னாடி தெரியுது எங்க தம்பிங்க தோட்டம். தம்பி முன்னாடி டிராக்டர் நிறுத்திருப்பாரு இல்லைங்களா, அவரோட தோட்டம். அப்படியே போல வாங்க. அடுத்தது பாத்தீங்க அப்படின்னா எங்க ஊரோட எண்டுக்கு பக்கமா வந்துட்டோம். இங்க வந்துட்டு ஒரு 10-20 சாலை இருக்குதுங்க. உங்களுக்கு தெரியுதுங்களா? சிறுத்தை எப்பவுமே இருக்கிற கரடு அங்க பாருங்க. அதுலதான் சிறுத்தை எப்பவுமே இருக்கு. அது பாத்தீங்க அப்படின்னா வச்சலத்திங்க வீடு. அதுக்கு அந்த பக்கம் தனக்காங்க வீடு. சரிங்களா? இந்த பக்கம் இது பாத்தீங்க அப்படின்னா எங்க மாமாங்க வீடு, எங்க அம்ச்சிங்க வீடு. 2மே இங்கதான் இருக்குது. உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்க அம்ச்சிங்க வீடு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. சரிங்களா? இதுதான் பாத்தீங்க அப்படின்னா எங்க அம்ச்சிங் காடு, எங்க அம்ச்சிங் வீடு. அது வந்துட்டு இது பெரிய அம்ச்சிங் வீடு. இது வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு சின்ன அம்ச்சிங் வீடுங்க. அப்படியே வாங்க. எங்க ஊரோட எண்டுங்க. இந்த எண்டுல இருந்து பாத்தீங்க அப்படின்னா எல்லாமே ரொம்ப சூப்பரா தெரியும். இதுதான் பாத்தீங்க அப்படின்னா தார் சோலையோட முடிவு, பெரிய தோட்டம் புதூரின் எல்லை முடிவு. சரிங்களா? இந்த மூலையிலையும் பாத்தீங்க அப்படின்னா எங்க சின்ன அம்ச்சி விவசாயம் பண்ணிக்குது பாருங்க. கரெக்டா ஃபாரஸ்ட்ல இருந்து கொஞ்சம் பக்கம் தான். நீங்க பாருங்க மக்களே. சரிங்களா? இங்கதான் பாத்தீங்க அப்படின்னா எங்க ஊரோட எண்டுங்க. எல்லாம் விவசாயம் அது இது நல்லா பண்ணிக்குதுங்க. அதுதான் சிறுத்தை கரடு. சரிங்களா? அவ்வளவுதான் மக்களே. நம்ம ஊர் பாத்திருப்பீங்க. எப்படிக்குன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்க. பாய்.